கிளம்பியாச்சு. ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன். இங்கே தான் போகணும். 3 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் 4:30க்கு வந்துச்சு. ஆனால் அங்கே ட்ரெயின் மட்டும் தான் லேட் ஆகலை, ஃப்ளைட்டும் லேட் ஆச்சு. ஆக்சுவலி கேன்சல் ஆச்சு. இதுவுமே கடைசி சீட்டு. கடைசி சீட்டுக்கு முன்னாடி சீட்டு ஜன்னல் சீட்டு. மணி 5:15 ஆகுது. டெல்லி ஏர்போர்ட்டில் இருக்க ஒரு முரட்டுத்தனமான கூத்து ஒன்று நடந்திருக்கு. சொல்கிறேன் இருங்க, ஏர்போர்ட்டை போய் கண்டினியூ பண்ணுறேன். இன்னொரு ஃப்ளைட்டு. கிரவுண்டுக்கு வெளில, ஸ்டேடியத்துக்கு வெளில ஃபைனல் மேட்சுக்கான கூட்டம். உள்ளே போகலாம், நேரம் ஆச்சு ஆல்ரெடி. கிரவுண்டுக்குள்ள வந்தாச்சு. ICC உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2020 ஃபைனல் டிவை பட்டி ஸ்டேடியம். ஹெவி ஆகிடுச்சு, ரொம்ப ஹெவி ஆகிடுச்சு. மேட்ச் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. ஜெயிச்சிட்டா ஸ்டேடியத்தை கொளுத்திடுவாங்க போல. ஷஃபாலி வர்மாவுக்கு நவி மும்பையோட கைத்தட்டு பாராட்டு. ஆஹா, ஐயோ, பாசே 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 பாசே, சா 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 சா, யோ 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 யோ. பார்ட்ஷிப் பில்டு பண்ணுறாங்க. கேப்பில் விக்கெட் விழுது. அடுத்த புது பேட்ஸ்மேன் வராங்க, கேப்பில் விக்கெட் விழுது. இது ரிப்பேராக நடந்துக்கிட்டு இருக்கு. 12 பேர் 11 பேர் மட்டும் இல்லை, 35,000 நவி மும்பை கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே அப்பீல் பண்ணுறாங்க. இந்தியா வெற்றியை நெருங்கிக்கிட்டு இருக்காங்க. உலக கோப்பையை முத்தமிட போகிறாங்க. ஓவருக்கு 6 பால் தான், ஆனா நோ பால் போட்டா 7 பால் போடு. ஐபிஎல் பாப்பியா? கிளம்பியாச்சு. இங்கேருந்து விருதாச்சலம் ட்ரெயினை பிடிக்க போனோம். வழக்கம் போல் அவசரம்னு போயிட்டுருக்கேன். இப்போதைக்கு ரோடை மட்டும் காமிக்கிறேன். ஒரு கையை பிடிச்சிட்டு ஓட்டுற, ரொம்ப நேரம் ஓட்டக்கூடாது. இங்கேருந்து அதாவது ஆண்டிமடத்துலேருந்து விருதாச்சலம் எவ்வளோ அந்த போர்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே பாருங்கள், 23 கிலோமீட்டர். 23 கிலோமீட்ரு. அங்கேருந்து சென்னையிலேருந்து காலைல 5:30க்கு ஃப்ளைட்டு. மும்பை ஏர்போர்ட்லேருந்து நவி மும்பை. அங்கேருந்து 1 மணி நேரம் ட்ரெயினில் போனோம். ஓகே, கிருக்கானந்தா அவையிலாக இருக்க உங்களை வரவேற்கின்றேன். இதெல்லாம் முக்கியம். பைக்கை பார்க் பண்ணியாச்சு. இப்போது விருதாச்சலம் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. ஓகே, இங்கேருந்து ட்ரெயின் சென்னைக்கு. ரூமில் கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து காலைல 5:30 மணிக்கு ஃப்ளைட்டு போக வேண்டியதான். ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. சென்னைக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. இதுதான் விருதாச்சலம் ரயில்வே ஸ்டேஷன். விருதாச்சலம். நம்ம போகிறது ஹவுரா எக்ஸ்பிரஸ் இங்கே சென்னைக்கு. ஆனால் நான் பார்க்கும்போது ஏதோ 1-2 ட்ரெயின் தான் இருக்குதுன்னு பார்த்தா இங்கே சாயங்காலத்துலேருந்து நிறைய ட்ரெயின் இருக்குது. ஒரு 5 மணிக்கு 6 மணிக்குள்ளே ஒரு 4 ட்ரெயின் இருக்குது. இது தெரிஞ்சிருந்தால் நான் அந்த 4 மணி ட்ரெயின்லேயே வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்லேயே வந்திருப்பேனே. ஐயோ, ஒரு காலகட்டத்தில் அடிக்கடியே வந்துக்கிட்டு இருந்த இடம் ஏர்போர்ட். சென்னை ஏர்போர்ட் 2021 வேர்ல்டு கப் அப்போது கிட்டத்தட்ட அந்த ஒரு 45 நாளில் இங்கே தான் வந்துக்கிட்டே இருப்பேன். அடிக்கடி ட்ரெயினில் போகிற மாதிரி, பஸ்ஸில் போகிற மாதிரி வந்துக்கிட்டு இருந்தேன். இங்கே வந்தோடனே எனக்கு அது மாதிரி ஒரு தடவை வாழணுண்டான்னு ஆசை. திரும்பவும் ஒரு தடவை. ஏன்னா காசெல்லாம் அப்படியே கரைஞ்சி ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. ஓகே, ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன். தான் போகணும். அப்புறம் அந்த 2023 வேர்ல்டு கப் அப்போல்லாம் ஒவ்வொரு தடவையும் ரூபன் என்னை கொண்டு வந்து விட்டுட்டாப்புலன்னா எந்த இடத்துலேருந்து வீலாக் எடுப்பேன், இந்த இடத்துலேருந்து தான் வீலாக் எடுப்பேன். எனக்கு பின்னாடி நேஷ்னல் ஃப்ளாக் தெரியுதா? நேஷ்னல் ஃப்ளாக். அது பக்கத்தில் சச்சின் போட்ட இந்த அப்போலோ டயர்ஸோட பதாகையாக இருக்கும். அந்த பக்கம் வந்து ஏர் ஹப் இருக்கும். ஸோ அங்கேருந்து தான் வந்து நான் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுவேன். அதே போல் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கிருக்கானந்தா வீலாக்
ஐசிசி உமன்ஸ் வேர்ல்டு கப் 2025 ஃபைனலோட விலாக் பார்க்க வந்திருக்கிறீங்க. கண்டிப்பாக அந்த விலாக் நான் எப்படி கை வச்சுருக்கணும் அதே போல் உங்களுக்கு பிடிக்கும், நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இல்லை, நான் உங்களுக்கு உள்ளே போய் கண்டினியூ பண்ணுறேன். நிறைய விஷயம் பேசணும் உங்ககிட்ட. இந்த விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் நான் டிஒய் பட்டேல் ஸ்டேடியமுக்கு இங்கேருந்து நான் போகிறேன். வான்கடேக்கு 2-3 தடவை போயிருக்கேன். பட் டிஒய் பட்டேல் ஸ்டேடியமுக்கு முதல் முறையாக நான் போகிறேன். ஒரு ஊர்லேருந்து வந்தேன், அக்கா வீட்டுக்கு போனேன். இப்போ ஏர்போர்ட்டில் இருக்கேன். ஏர்போர்ட்லேருந்து இன்னும் போகுது, பேசுவோம். போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு, உள்ளே போக வேண்டியதுதான். இவ்வளோ தான் நம்ம ஐட்டம், பெருசாக வேறு எதுவுமே இல்லை. பேக்குள்ளே தான் அந்த கொண்டு வந்து உட்காந்தாச்சு. அது என்ன தெரியல, சென்னை வந்தாலே ரொம்ப வேர்க்குது. சென்னை ரொம்ப ஹாட் சிட்டி. ஓகே, 2ஆம் தேதி மேட்ச் நவம்பர். ஃப்ளைட் எனக்கு நைட்டு 2:30 மணிக்கு. நவம்பர் 2ஆம் தேதி ஃபைனலு. ஆனால் நவம்பர் 1ஆம் தேதி எங்கள் வீட்டிலேருந்து 2 மணிக்கு 1:45 கிளம்புன மதியம். 3 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் 4:30 வந்துச்சு. ஆனால் அங்கே இப்போது எனக்கு ட்ரெயின் மட்டும் தான் லேட் ஆகலை, ஃப்ளைட்டும் லேட் ஆச்சு. ஆக்சுவலி கேன்சல் ஆச்சு. ஹவுரா எக்ஸ்பிரஸ்ஸு 3 மணிக்கு விருதாச்சலத்தில் வர வேண்டியது, ஆனால் 4:30 மணிக்கு தான் வந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் மெசேஜ் வருது, ஏன்னா டைரெக்டாக மும்பைக்கு ஃப்ளைட்டு, சென்னையிலேருந்து டைரெக்டாக நிறையா இருக்கும். ஆனால் தடவை காசு ரொம்ப அதிகம். முன்னெல்லாம் வந்து அப் அண்ட் டவுனே சேர்த்து நீங்கள் எப்போ புக் பண்ணாலும் மேக்ஸிமம் 7,000 ரூபாய்க்குள்ளே முடிச்சுக்கலாம். ஆனால் இந்த தடவை ஞாயிற்றுக்கிழமை இங்கேருந்து போகிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 7,000 கிட்டத்தட்ட. அங்கேருந்து வரத்துக்கு 3,000 ரூபா. ஸோ கிட்டத்தட்ட டேக்ஸ்லாம் சேர்த்து 11,000 ரூபா போயே ஆகணும் மேட்ச்சுக்கு. இது நேரமாக தான். சில ஃப்ளைட்ஸு கம்மியாக தான் இருந்துச்சு, என்னவோ தெரில, நேரமும் தெரில. டேரெக்டாக மும்பை போகிற ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க காலையில். இங்கே எனக்கு ஆக்சுவலாக 5:25க்கு சென்னையிலேருந்து ஃப்ளைட்டு. அங்கே நான் ஒரு 7:30 மணிக்கு போயிடுவேன். ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக போகலாம். ஏன்னா நான் அங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து டிஒய் போட்டியில் அது ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் சொல்கிறாங்க. பார்த்தா சென்னையில் வந்து ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிட்டாங்களா, என்ன பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு வந்து ஃப்ளைட் கேன்சல் ஆகிடுச்சு, இண்டிகோ ஃப்ளைட்டு. அதுக்கு பதிலாக நாங்கள் வந்து நவம்பர் 3ஆம் தேதி உங்களுக்கு போட்டு தரோன்னு சொல்லி, நான் நவம்பர் 2ஆம் தேதி மேட்ச், ஏன்னா நவம்பர் 3ஆம் தேதி மேட்ச் போகிறேன்னு. அப்புறம் எப்பவுமே தினம்னு நம்ம அந்த தம்பி தான் வந்து இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணி கொடுப்பான். காசு கொடுத்துரும், புக் பண்ணி கொடுத்துருவான். என்னையா ஆச்சுன்னும் போது சரி நான் இருக்குன்னு பார்க்குறேன் அப்படின்னா. இப்போது என்னோடய ட்ராவல் ஆக்சுவலி என்ன 2 மணி நேரமாக இருந்தது. ஆனால் இப்போ என்னோடய ட்ராவல் இங்கேருந்து நான் டெல்லிக்கு வந்து 2:30 மணிக்கு ஃப்ளைட்டில் ஏறி அங்கே எத்தனை மணிக்கு போவேன் மறந்துருச்சு. 5:30க்கு போவேன்னு நினைக்கிறேன். அப்புறம் திரும்ப எனக்கு காலைல டெல்லியில் 7 மணிக்கு ஃப்ளைட்டு. அங்கேருந்து நான் ஒரு 9 மணிக்கு போயிடுவேன். நான் தினுட்ட சொன்னேன், தினம் நான் எப்படியாவது போயே ஆகணும், அதனால் எக்ஸ்ட்ரா காசு செலவு என்னுடைய காசு கம்மியாகிடுச்சுங்க. கிருக்கானந்தா கிட்ட முன்ன மாதிரிலாம் கிடையாதுங்க. முன்ன சேர்த்து வச்சுருந்தேன், அந்த சேர்த்து வச்சக்கா தான் செலவு பண்ணிட்டேங்கிறத தாண்டி சரி அது விடுங்க. ஸோ 5:30 மணிக்கு ஃப்ளைட்டாக இருக்க வேண்டியது. பட் இப்போ 2:30 மணிக்கு ஃப்ளைட்டு. இங்கேருந்து நான் டெல்லியிலேருந்து பாம்பே. ஸோ இப்போது 2:30 மணி நேரம் தூங்கிட்டு போகலான்னு பார்த்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டெர்மினல் 1 சென்னையிலேருந்து அங்கே என்ன டெர்மினல் போட்டிருக்காங்க டெல்லியில் பார்க்கணும். ஐயோ கடவுளே. சரிங்க, எப்படியோ உங்களுக்கு வந்து விலாகு கொண்டு வந்து சேர்க்கணும், நான் ஃபைனல் பார்க்கணும். அப்புறம் இடையில எங்கள் அக்கா வீட்டுக்கெலாம் போனேன். அங்கெல்லாம் உங்களுக்கு என்டர்டெயினாக இப்போ இங்கே பார்க்குற மாதிரி எதுவுமே இருக்காது. சரி ஓகே, 2:30 மணிக்கு ஃப்ளைட்டு. மணி வந்து நான் எப்பயுமே லேட் ஆகிடக்கூடாது, ஏன்னா லேட் பண்ணுவேன், அவசரம் நான் ஓடுவேன். ஸோ இந்த தடவை 12 மணிக்கே ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணாலும் உங்களால் ஏதாவது முடிஞ்ச உதவி பண்ணுங்கள். உங்கள் கிருக்கானந்தாவுக்கு பண்ணுங்கள். வீலாக கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகேங்களா, பார்ப்போம் அடுத்தடுத்த என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நாளைக்கு இந்த நாளை எப்படி முடிப்பேன்னு இருக்குது. ஏன்னா எப்படி முடிப்பாக இருக்குன்னா, சார்ஜு எவ்வளோ நேரம் நிற்க போகுதுன்னு தெரில. என்கிட்ட ஒரு பேக் இருக்குது, அந்த பேக் கொண்டு போய் சேர்க்கணும். அதில் வந்து என் சார்ஜரு, டிஷர்ட்டு, துண்டு, ப்ரெஸ்ஸு, பவர் பேங்க் இதெல்லாம் இருக்குது. அதனால் சார்ஜ் எவ்வளோ நேரம் நிற்க போகுது, எப்படி இங்கே வந்து கிரவுண்டுக்கு போக போகிறேன், எதுவுமே ஐடியா இல்லை. எங்கள் அக்கா வீட்டுக்கு போனேன், எங்கள் அக்கா பேசிக்கிட்டே இருந்தது, அதனால் எதுவும் செய்யவே முடியல. ஆரம்பிச்சிட்டேன், போகிறேன், ரொம்ப நாள் ஆசை. அடுத்து கல்கட்டா போகிறேன். கல்கட்டா அஸ்ஸாம் டெஸ்ட் மேட்ச்சுக்கும்
சூப்பர் தேங்க்ஸில் உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஹெல்ப் பண்ணாலும் எனக்கு சந்தோஷம் தான். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள். வீலாக் கண்டினியூ பண்ணுறேன். நான் கல்கட்டா அசாம் வீலாக் கொஞ்சம் நிறைய யோசிச்சு வச்சுருக்கேன். ஃபினான்ஷியலாக கொஞ்சம் கஷ்டப்படுறேன். கிருக்கானந்தா சரியாகவும் நம்புகிறேன். சரியாகலாம், பார்ப்போம். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ளைட்டு ஏற போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிக்கிறேன். கிருக்கானந்தா கைவிடப்பட மாட்டான் அப்படின்னு திரும்ப ஒரு தடவை. ஏன்னா நான் இது மாதிரி நவி மும்பைக்கு ஃபைனல் பார்க்க வரேன்னு மெசேஜ் இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டிருந்தால, அப்போது நம்ம கிருக்கானந்தா யூடியூப் சேனலில் என்னென்னா மீம்ஸ் வச்சு ஒரு செக்மெண்ட் வச்சு வீடியோ போடுவோம். அப்போது நிறைய மீம் கிரியேட்டர்ஸ் நமக்கு அது மூலம் பழக்கமானாங்க. ஸோ அப்படி வீக் எடிட்டர்னு சொல்லிட்டு ஒரு மீம் கிரியேட்டர் அப்போது மெசேஜ் பண்ணியிருக்கிறேன் போல். நான் அவர் நவி மும்பையில் இருக்காரு போல். நான் நவி மும்பைக்கு வரதை பார்த்துட்டு, ஆனால் ஏதாவது ஹெல்ப்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கண்ணே அப்படின்னு மெசேஜ் பண்ணார். ஐயா நானே ஆல்ரெடி குழப்பத்தில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நம்பர் கொடுத்தேன். அவர் அந்த தம்பி அந்த பையன், அண்ணே இந்த ஆப் ஏற்றிக்கோங்க, இங்கே இறங்குங்க, வாங்க, ரூம் இருக்குது, சார்ஜ் போட்டுக்கோங்க, சாப்பிடுவோம், மேட்ச்சுக்கு போவோம்னு சொன்னார். கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. அங்கே போய்ட்டு ஒரு தமிழ் பேசுகிற ஆள், ஓகே தம்பி, அதுவும் நம்ம தெரிஞ்ச பையன், இதுக்கு மேலே வேறு என்ன வேணும். அப்புறம் கேட்டேன், நான் இன்னொரு டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன் ரூபன்ட்டு சொல்லி. அதுக்கு ஒருத்தர் வரேன்னாரு, வரலை. ஆனால் நீங்கள் ஸ்டோரியில் 2 டிக்கெட்னு போட்டிருந்தீங்களா, ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா டிக்கெட் வச்சுருப்பீங்க போல, யார் கூடயா வருவீங்க அப்படின்ட்டு நான் கேட்கலாமான்னு யோசிச்சிருந்தேன். நீங்களே கேட்டீங்க, கூப்பிட்டு போவானே. சரிப்பா, நீ என்ன நவி மும்பையிலேருந்து பத்திரமா இறக்கி என்னை பத்திரமா அந்த ஃப்ளைட் ஏற்றி விட்டுரு, நான் உடனே மேட்ச் பார்க்க விட்டுருவேன் கண்டிப்பாக நான். ஸோ இப்போது கிருக்கானந்தா சேஃப். அங்கே டெல்லியிலேருந்து பாம்பே போய் இறங்கினோடனே தம்பிக்கு கால் பண்ணுவேன், பேசுவேன், மேட்ச் பார்ப்பேன். ஒருத்தர் கூட செய்கிற உதவி தான் இது. ஓகே, இங்கேயும் நிறைய பேசிகிட்டு இருக்கேன், போகிறேன், பார்ப்போம். கண்டிப்பாக நல்லது நடக்கும், நல்லது நினச்சா. நம்ம ஃப்ளைட்டு 2:30 மணிக்கு டெல்லி. செக்யூரிட்டி செக்கிங்க போட்டிருக்காங்க. கேட் நம்பர் 4. நல்ல வேலை பக்கத்தில் தான் இருக்குது. அப்பா ஆமாம், ஏர்போர்ட்டை காமிக்கல. ஏர்போர்ட் விமானங்கள் முக்கியம். சரி, ஓகே. ஃப்ளைட் நல்லா இருக்கா? ரொம்ப நாள் ஆச்சு. கடைசி எப்போது மறந்துடுச்சு. கடைசி வெளியே நான் சுற்றியும் ரொம்ப நாள் ஆச்சு. இதுவே கடைசி சீட்டு. கடைசி சீட்டுக்கு முன்னாடி சீட்டு ஜன்னல் சீட்டு. அடுத்த 3 மணி நேரத்துக்கு நல்லா தூங்கிடுவேன். காம்ப்ளிமெண்ட்ரி ஏதாவது சாப்பாடு கொடுங்கய்யா. டெல்லியிலேருந்து பாம்பே போகும்போது போட்டு ஒரு உழப்பு விட்டாங்க. இப்போதைக்கு தூங்கணும். அதான் நல்லா தூங்க போகிறேன். வேறு எதுவும் கிடையாது. புகையாக வருது. Seated until the seat belt sign has been switched. மணி 5:15 ஆகுது. டெல்லி ஏர்போர்ட்டில் இருக்கேன். எவ்வளோ தூரம் போகிறதுன்னு தெரில. பரவாயில்ல, ரொம்ப நாள் ஆச்சு நைட்டு இந்த மாதிரி நேரத்தில் முழிச்சு ஓடி அலைஞ்சு தெரிஞ்சு. பட் பாடி தாங்குது. பட் எல்லாருக்கும் குட் மார்னிங். டெர்மினல் 1 நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப ஒரு இடத்துல செக்கிங். டெல்லியிலேருந்து மும்பை போகிறதுக்கு முன்னாடி. நம்ம ஃப்ளைட் எத்தனை மணிக்கு? 7 மணி. எங்கே 7 மணி பாம்பே ஃப்ளைட்டு டெல்லியிலேருந்து. கேட் நம்பர் 18. இப்போது இந்த டெல்லி ஏர்போர்ட்டில் காணாடியாமல் சமத்து பையனாக போய் சேரணும். கேட் நம்பர் 18. நெடுக போகணும். வாடி நெடுக. காட்டு மல்லிப்பாட்டு ஞாபகம் இந்த நேரத்துலையே வரணும். வருது. மணி 6. இன்னும் 1/4 மணி நேரத்தில் போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ண உள்ளே ஓடி போய் உட்காந்து படுத்துட வேண்டியதுதான், தூங்கிட வேண்டியதுதான். டெல்லியில் இருக்கேன். இன்னொரு ஃப்ளைட்டு. நம்ம என்னைக்கு முன்னாடி டிக்கெட் எடுத்துருக்கோம். கடைசி சீட்டு 39A. போய் வந்து இறங்கியாச்சு. டெர்மினல் 2 ஏர்போர்ட்டில் இருந்து அந்தேரி ரயில்வே ஸ்டேஷனு. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து
தானே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரவலி அங்கே தான் அந்த பையன் இருக்கான். அங்கேருந்து கிரவுண்டுக்கு பக்கம் தான். போயிட்டு பல்லுகள் விளக்கிட்டு சாப்பிட்டுட்டு ஏதாவது ஃபோனை சார்ஜ் போட்டு போகிறேன். நான் சொன்னல அந்த ஏரியிலேருந்து தாதர்லேருந்து தானேருந்து லெவலி. இப்போ நான் தாதர்லேருந்து தானே போயிட்டுருக்கேன். வீலாக்லாம் பண்ண முடியாது, ஏன்னா வீலாக் பண்ண முடியாத ஒரு இடத்துல தான் நான் இப்போ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பொதுவாக உட்காரவே முடியாது மும்பையில், ஏதோ ட்ரெயினெல்லாம் லோக்கல் ட்ரெயினில் உட்காந்துட்டு போகிறேன். பாக்கியம், பெரிய பாக்கியம். போகணும் இன்னும் கொஞ்சம் தூரம், இன்னும் ஒரு 45 நிமிஷத்துக்கு மேலே ட்ராவல் இருக்குது. கிரிக்கெட் மேட்ச் பாருங்க. தானே ரயில்வே ஸ்டேஷனு. இப்போ தானே ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே தான் போகிறோம். அதாவது இங்கேருந்து ரபலிக்கு போகிறோம். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. மழை பெய்யுறது. சாப்பிட வந்திருக்கோம். 90 ரூபாய் அன்லிமிட்டடு. மீட் திஸ் கை விஸ்வா, மேப் நண்பர், மீம் கிரியேட்டர். நம்ம சேனலில் மீம் கிரியேஷன் அந்த சொல்லியிருந்தாலும் அந்த இது மீம் கிரியேஷன் செக்மெண்ட்டில் அவரோட மீம் வந்து வழக்கமானவர். சரி, சாப்பிட ஆரம்பிப்போம். இதெல்லாம் டெஸ்ட் மேட்ச் போகும்போது சாப்பாடு கண்டாலே ஆஹா சாப்பாடுன்னு. ஏன்னா சென்னையில் இருந்துக்கிட்டு சாப்பாடு, சென்னையிலையும் நம்மளுக்கு மாதிரி சோறு பெருசாக கிடைக்கிறது கஷ்டம். நல்ல சோறு. டெஸ்ட் மேட்ச்சில் வந்தால் சோறே ரொம்ப கஷ்டம். ஆனாலும் ஊரை விட்டு வந்த ஒரு நல்ல ரைஸ் சாப்பிட்றதுங்கிறதும் நல்ல விஷயந்தான். நெரூஸ் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கிரவுண்டுக்கு ஆட்டோவில் ஒரு ஆளுக்கு 50 ரூபா. நடந்து போனால் 20 நிமிஷம் ஆகும். மழை பெய்யுது. கிரவுண்டுக்கு என்ன நீங்கள் யோசிக்கலாம், கிரவுண்டுக்கு போயிட்டு இதை வேணால் முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா தூருது, நிற்கிது மழை. எல்லாம் ஒரு நம்பிக்கையில தான் போவோம். ஃபைனல் அன்னைக்கு மழை இருந்தாலும் கிரவுண்டுக்கு வெளில, ஸ்டேடியத்துக்கு வெளில ஃபைனல் மேட்சுக்கான கூட்டம். உள்ளே போகலாம். நேரம் ஆச்சு ஆல்ரெடி. உங்களை கிரவுண்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தேடி பிடிச்சி போக வேண்டியதான். ஃபஸ்ட் டைம் இங்கே வரேன் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு எதுவும் பெருசாக விவரம் தெரியாது. என் டிக்கெட்லேயும் எந்த கேட்லாம் போடலை, எத்தனை கேட் இருக்குன்னு தெரில. பெருசாக நான் ரிசர்ச் பண்ணவும் இல்லை. மழை வருது போகுது. அது ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிட்டுருக்கு. வெளியே இப்படி இருக்கு. ஆக்சுவலி ஒரு பேர் வினய். நான் பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி நாக்பூருக்கு நான் போயிருந்தேன். அப்போ நான் ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கும் போது இவர் வந்திருந்தாரு. ஊர் அமராவதி. இங்கே ஃபைனலில் இவரை பார்க்குறது எப்படி மெசேஜ் பண்ணிருப்பாரு. very good person, Krikananda. Yeah, I love him. I watch his all the videos. இப்போ என்னன்னா எல்லாரோட வேண்டுதலும் மழை வரக்கூடாதுன்னு இப்போ டாஸ் 3 மணிக்கு போட்டிருக்காங்க. மேட்ச் 3:30 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு, ஆனால் டாஸ் பொதுவாக 2:30 மணிக்கு போட்டிருக்கணும். 3 மணிக்கு மேட்ச் ஆரம்பிச்சிருக்கணும். திரும்பி கவர்ஸ் கொண்டு வராங்க. ஸோ கிரவுண்டுக்குள்ள வந்தாச்சு. ICC உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2020 ஃபைனல் டிவை பண்ணி தெரியும். தான் ஒவ்வொரு தடவையும் கவர் ஆஃப் பண்ணும்போது, கவரை எடுக்கும் போது ஃபேன்ஸ் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் டிக்கெட்டு கஷ்டப்பட்டு வாங்கினாங்க. உமன்ஸ் கிரிக்கெட் மேட்ச்சு எனக்கு தெரிஞ்ச உலகத்துலேயே முதல் முறையாக சோல்ட் அவுட் டிக்கெட் கிடைக்கல. ஆனால் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ ஃபேன்ஸ் வந்திருக்காங்க. போயிட்டுருக்கா இல்லை இங்கே மழை பெய்யறதா நிற்குதா? ஆனால் வேகமாக போயிட்டுருக்கு. ஐயோ பேசிகிட்டு இருக்க மாதிரி நம்ம சொட்டு துளி போடுது. எல்லோரும் இந்த மழையால் கீழே வரதும் மேலே போகிறதுமா தான் இருக்காங்க. பாருங்கள், ஹெவி ஆகிடுச்சு, ரொம்ப ஹெவி ஆகிடுச்சு. தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ கவர் என்ன சொல்றதுன்னு தெரியல. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. மழைய பாடி அனுப்புறாங்க. மழை அங்கே வராதுன்னு சொல்லி பாட்டு பாடுறாங்க. இப்போ மழை ஒரு 10-15 நிமிஷம் பேஞ்சுது. இன்னும் திரும்ப ஆரம்பிக்குது. அதான் நடந்துட்டு இருக்கு. மழை பெய்யுது, நிக்குது. இப்போதைக்கு சன்னு கிளியரா இருக்கு. மழை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பாருங்களேன், சுத்தம் மேகம் இல்லை. மேலே கருப்பு மேகம் இல்லை, மழை மேகம் இல்லை. அதனால மேட்ச் நடக்கும். டாஸ் 4:30 மணிக்கு, மேட்ச் 5 மணிக்கு ஆரம்பிக்கும் போல. மழைலாம் விட்டதுக்கப்புறமா
டீம் ரவுண்டாக ரெண்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. டாஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போட போகிறாங்க. மேட்ச் நடக்க போகுது. மேட்ச் ஃபுல்லாக நடக்கணும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன், நடக்கும்னு ஆசைப்பட்றேன். டாஸ் போட்டது தெரியல, சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணிட்டாங்க. பல தடவை பார்த்துருக்கேன், பல கிரவுண்டில் பார்த்துருக்கேன். மேட்ச் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. கிட்ட ஸ்டேடியத்தை கொளுத்திடுவாங்க போல. மழை இல்லாம மேட்ச் நல்லபடியா போயிட்டு இருக்குது. 32 ரன் இந்தியா. பிரேக் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலி 4:30 மணிக்கு ஃப்ளைட் புக் பண்ணியிருக்கிறேன். மேட்ச் எத்தனை மணிக்கு முடியும், எப்படி போக போறேன், என்ன கதைன்னு தெரியல. பெரிய டிராமாவா தான் இருக்கும் போது பார்ப்போம். இது வரைக்கும் இந்தியாவுக்கு நல்லபடியா எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா எதிர்பார்த்துட்டு விக்கெட் தான். ஹவுஸ்ஃபுல் 35,000 பேர். பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. கிராம்பு சஃபாரி வர்மாக்கு இந்த ஓடிய வேர்ல்டு கப்ல இல்லவே இல்லை. சஃபாரி வர்மாவுக்கு நவி மும்பையோட கைத்தட்டு பாராட்டு. மேட்ச் ஸ்லோவாக போயிட்டு இருக்கு. கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருக்குன்னா சவுத் ஆஃப்ரிக்கா பக்கம் மேட்ச் ஆக்சுவலி இருக்குன்னு சொல்லுவேன். இப்போ ஜெமி அவுட்டு, ஸ்மிருதியும் கொஞ்சம் அவுட் ஆகிட்டாங்க, ஷஃபலையும் அவுட் ஆகிட்டாங்க. தீப்தி சர்மாவும் ஹர்மன்பிரீத் கவுரும். பொதுவாக ஐசிசி ஓவர்னா ஹர்மன்பிரீத் கவுர் அடிப்பாங்க. இப்போது 33 ஓவர் ஆயிடுச்சு. 181 தான் அடிச்சிருக்காங்க. டிஒய் படி ஃப்ளாட் ட்ராக்கு அப்படின்னு ஒன்று இருக்குது. இல்லை இன்னைக்கு மழைனால ஏதாவது விக்கெட்டு இன்னும் கொஞ்சம் வெட் ஆகிடுச்சான்னு தெரியல, க்ளோ ஆச்சுன்னு தெரில. மாதிரி சூப்பரான மேட்ச் போயிட்டு இருக்கு. 237 42 ஓவர் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் 9 ஓவருக்கு 300 மேலே கொண்டு வருவாங்களா இந்தியா தெரியல. எனக்கு அவர் மாதிரி நைட்லாம் ஃப்ளைட்டில் அலைஞ்சதுனால அப்படியே மாதிரி தூக்கமாகவும் இருக்கு. அப்படியே கண்ணை இழுக்கு சொருவுது. அமன்ஜோத் கவுர் தீப்தியும் ஆடிட்டு இருக்காங்க. ரிச்சாகுஸ்லாம் இருக்காங்க. இப்போ 4-5 ஓவர் அமன்ஜோத் கவுர் அடிச்சாங்கன்னா அப்புறம் தீப்தி அடித்தாவும் ஸ்கோர் வரும். யார் சாம்பியன் ஆக போறா? எல்லாம் சவுண்டு காது கிழிவு. 4 விக்கெட் போயிருக்கு. தாராளமாக பண்ணிக்கிறாங்க. 171 அடிக்கணும். அது இன்னிங்ஸ் முடிஞ்சிச்சு. ஐயோ நேரம் ஆகிட்டே இருக்குது. ஃப்ளைட்டு பிடிக்க முடியுமா, டைமுக்கு போக முடியுமா அப்படின்னு தெரியல. சரி பார்ப்போம். மேட்ச் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சதுன்னா, பிரசன்ட் ஜெயமெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னா பாட்டுக்கு கிளம்பிடலாம் பார்க்குறேன். 4:30 மணிக்கு ஃப்ளைட்டு. ஏர்போர்ட்டில் 3 மணிக்காவது இருக்கணும். இந்த மேட்ச்சே ஒரு 11 மணிக்கு முடிஞ்சு, பிரசன்ட் அப்படின்னா அது ஒரு 12 மணிக்கு முடிஞ்சு, இதாவது நான் 1:30 மணிக்கு கிளம்பினா தான் கரெக்டாக இருக்கும். 99 பார்ட்ஷிப் பில்டு பண்ணுறாங்க. கேப்பில் விக்கெட் விழுது. அடுத்த புது பேட்ஸ்மேன் வராங்க, கேப்பில் விக்கெட் விழுது. இது ரிப்பேராக நடந்துக்கிட்டு இருக்கு. 6 விக்கெட் போயிருச்சு. இன்னும் ஒரு 57 பாலில் 87 ரன் சம்திங் அடிக்கணும். இப்போ ஒரு நல்ல செய்தி என்னன்னா, எனக்கு இண்டிகோவில் இருந்து எனக்கு 4:30 மணிக்கு இந்த ஃப்ளைட்டு இப்போது 6:15 மாற்றிட்டாங்களாம். ரெக்வஸ்ட் பண்ணோம். அப்படியா? கண்டிப்பாக இண்டிகோ மாற்றிருக்காங்க. ரிலாக்ஸாக ரிலீஃபாக மேட்ச் பார்க்கலாம். ஆமாம், இன்னும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க விக்கெட் போக. அவன் நிம்மதியாக மேட்ச் பார்ப்பேன். ஜெயிச்சிருவாங்க.
12 பேர் 11 பேர் மட்டும் இல்ல 35,000 நவி மும்பை கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே அப்பீல் பண்றாங்க. இந்தியா வெற்றியை நெருங்கிக்கிட்டு இருக்காங்க. உலக கோப்பையை முத்தமிட போறாங்க. இன்னும் ஒரு விக்கெட் எடுத்தா வேர்ல்டு கப்பை முத்தமிடுறாங்க இந்தியா. இந்தியா முதல் முறையா வேர்ல்டு கப் வின் பண்ணதை நான் பாக்குறேன். 2023 வேர்ல்டு கப் ஃபைனல் அகமதாபாத்ல நான் இருந்தேன். மென்ஸ் டீம் தோத்தாங்க. இங்க உமன்ஸ் டீம் நவி மும்பைல நவம்பர் 2ஆம் தேதி 2025 வின் பண்ணியிருக்காங்க. 2024 T20 வேர்ல்டு கப் துபாயில இருக்கும்போது ஏகப்பட்ட ட்ரோல்ஸ், அதாவது இந்தியன் உமன்ஸ் டீமுக்கு மென்ஸ் டீமுக்கும் ஈக்குவலான சம்பளம், கப்பை வின் பண்ண மாட்டாங்க, சோக் பண்ணிடுவாங்க அப்படின்னு. பட் ஃபைனலா இங்க ஜெயிச்சு நவி மும்பைல 35,000 இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் முன்னாடி வின் பண்ணி இங்க இருக்கிறவங்களை கொண்டாட்டத்துல இருக்கிறத தாண்டி இந்தியாவில இருக்கக்கூடிய எல்லா இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுடைய கொண்டாட்டத்தை வார்த்தையே வரல. பட் அதை தாண்டி இந்தியா ஜெயிச்சா உமன்ஸ் கிரிக்கெட் ஒரு அடுத்த இடத்துக்கு போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொண்டு போவாங்க. கண்டிப்பா இது கொண்டு போகும். 2015 வேர்ல்டு கப் ஃபைனல் இந்தியா தோக்கும் போது உமன்ஸ் கிரிக்கெட் அடுத்த ஒரு கட்டத்தை நோக்கி நகர்ந்துச்சு. இந்த ஒரு வெற்றி உமன்ஸ் கிரிக்கெட்டை வேற ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போவோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல சேஃப்டி எல்லாருமே ஹாப்பி. ஆண் பெண்ணுக்கான வெற்றி இல்லை, இந்தியாவுக்கான வெற்றி, இந்தியா கொண்டாடுறதுக்கான வெற்றி. கொண்டாடுங்க. இந்தியாவுக்கு வேர்ல்டு கப் கொண்டு வந்த ஏஞ்சல்ஸ் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அவார்ட் சஃபாலி வர்மா ஃபைனல்ல என்ன சொன்ன மாதிரி வைல்ட் கார்டு ரவுண்ட்ல முடிச்ச வந்த மாதிரி உள்ள வந்தாங்க. வேர்ல்டு கப் 2025 ஸ்குவாட்ல இவங்க கிடையாது. ஆனா இங்க இன்னைக்கு பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அவார்ட் வாங்குறாங்க. என்னமா எனக்கு இப்போ எல்லாமே சஃபாலி வர்மா மொத்தத்துக்கு சேர்த்து வச்சு இந்த 35,000 ரசிகர்கள் முன்னாடி முதல் உலக கோப்பையை சவுத் ஆப்பிரிக்கா இந்த வருஷம் நான் செமிஃபைனல் கூட போட மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா டீம்ல பவுலிங் யூனிட் இல்லை. இந்தியா ஜெயிச்ச சந்தோஷம் தான். இவங்க தோத்துக்கிட்ட முன்னேறிக்கிறவேன்னு wicketkeeper Richard Gold. பங்காள நடனத்துடன் பஞ்சாபி ஹர்மன்ப்ரீத் கௌர் ஐசிசி அங்க மக்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் இந்தியன் ஜெர்சியோட. ஆனா கூட்டம் நகரல, அப்படியே இருக்கு கூட்டம். மேல கீழே இருக்காங்க. அது பிரித்திகராவல். சென்னை வந்து இறங்கியாச்சு. இடையில நடந்தது அல்ல எதுவுமே உங்களுக்கு சொல்லலை, சொல்றதுக்கு நேரமும் கிடைக்கல. இப்போ உங்ககிட்ட சொன்னேன்னா 10:45 குருவா எக்ஸ்பிரஸை விட்டுருவேன், போய் ட்ரெயினை பிடிச்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் கதையை சொல்கிறேன். ஏர்போர்ட் தெரியுதுங்களா, 1ஆம் தேதி ஆரம்பித்து 2ஆம் தேதி ஃபைனல் பார்த்து 3ஆம் தேதி வந்துருச்சு. 3ஆம் தேதி காலையில் சென்னையில் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வந்து 3ஆம் தேதி காலையில் 4:30 மணிக்கு ஃப்ளைட் போட்டிருந்தேன் சென்னைக்கு. ஆனால் மழை, மேட்ச் நடக்குமானே தெரில. ஸோ மழை வந்ததால் 3 மணிக்கு 3 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய மேட்ச் வந்து 5 மணிக்கு ஆரம்பிச்சிது. அதனால் மேட்ச் முடித்து லேட் ஆச்சு. அப்போது என்ன பண்ணோம், ஒரு ட்வீட் ஒன்று போட்டோம். இந்த மாதிரி ட்வீட் போட்டேன். இந்த ட்வீட் வந்து என்னென்னா, இண்டிகோ இந்த மாதிரி நான் மேட்ச் பார்க்க வந்தேன், மேட்ச் முடிஞ்சு லேட் ஆகும் போல், சார் ஏதாவது ஃப்ளைட்டை வந்து ரீஷெடியூல் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு பண்ணி கொடுத்தாங்க. பண்ணி கொடுத்தது மட்டும் இல்லை, சாண்ட்விட்சும் கொடுத்தாங்க. நல்லா தூக்கத்தில் சாண்ட்விட்சை எடுத்துகிட்டு வந்துட்டேன்.
இந்தியாவிற்கு நன்றி. ஏன்னா எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ளைட்டு டிக்கெட் நான் புக் பண்ணும்போது 3000 சொச்சம். இதுவே இல்லை நான் 4:30 மணி டைம் ஃப்ளைட்டு பிடிக்காமல் 4:30 மணி ஃப்ளைட்டு பிடிக்கலன்னா அதை எடுத்த டிக்கெட் கேன்சல் ஆகாது. ஸோ அதனால் நான் இன்னொரு டிக்கெட் புக் பண்ணி தான் ஆகணும். அது அரௌண்டு 13,000 தான் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ 3000லே போக முடிஞ்சிருக்குன்னா அது காரணம் இண்டிகோ. ஸோ இண்டிகோ ஒரு ட்வீட் மூலமாக இப்போ என் ஏதோ ஒரு 10,000 ரூபாய் சேவ் பண்ணியிருக்காங்க. மீதி கதையாக சொல்கிறேன். திருசூலம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. 10,000 ரூபாய் மிச்சம் பண்ணது அப்படிங்கிறத தாண்டி நம்ம ஒரு இன்னொரு ட்வீட் போட்டிருந்தோம். நல்ல ஏன்னா சென்னையிலேருந்து எனக்கு டைரக்ட் ஃப்ளைட் ஒன்று இருந்துச்சு 5:30 மணிக்கு. ஆனால் நான் இப்போ வந்து 8:30 மணிக்கு கிளம்பி அங்கேருந்து டெல்லியிலேருந்து இதையும் பார்த்துட்டு கொஞ்சம் இண்டிகோவிலேருந்து அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. ஐயோ இப்படி நடந்துச்சு சாரி அப்படி சொல்லி ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த 10,000 மிச்சம் பண்ணதை தாண்டி ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுப்பி நான் நல்லா தூங்கிட்டேன். செம்ம தூக்கம். அதாவது மும்பையிலேருந்து சென்னைக்கு இங்கே வர ஃப்ளைட்டை செம்மையாக தூங்கிட்டேன். பட் ஏர் ஹோஸ்டஸ் எழுப்பி இங்கே பாருங்கள் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக அவங்க என்ன சொன்னாங்க ஞாபகம் இல்லை, காம்ப்ளிமெண்ட்ரியாக உங்களுக்கு சாண்ட்விச் இருக்குது அப்படின்னு சொல்லி சாண்ட்விச் கொடுத்தாங்க. இந்த சாண்ட்விச் இப்போதைக்கு சாப்பிட போகிறேன். பட் ஆனால் இந்த இடத்துல இண்டிகோவுக்கு ரொம்ப நன்றி. யோசிச்சு பாருங்கள், நான் காலைல ட்வீட் போடுறதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. திரும்ப வந்து நான் கேட்டு பார்க்குறேன் இந்த மாதிரி எனக்கு எனக்கு வந்து உமன்ஸ் வேர்ல்டுக்கு ஃபைனல் பார்க்க வந்தேன், ஆனால் லேட் ஆகிடுச்சு மழையினால், ரீஃபில் பண்ணி கொடுக்க முடியுமா, வேறு ஏதாவது ஃப்ளைட்டுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமா போது ரெஸ்பான்ஸ் பண்ணி இப்போ இண்டிகோ கொடுத்தாங்க. ஸோ ஹாப்பிங்கிறத தாண்டி அப்பா சிரமப்படுறீங்க, நீங்கள் வந்து ஒரு தூரம் கஷ்டப்பட்டு மேட்ச் பார்க்க வந்திருக்கீங்க, உங்களோட டெடிக்கேஷன் இதெல்லாம் பாராட்டி உங்களுக்கு என்னங்க அப்படின்னு சொல்லி டிக்கெட் மாற்றி கொடுத்துருந்தது சாண்ட்விச் கொடுத்தெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி சொல்கிறது, இங்கேருந்து மேட்ச் பார்க்க போகிறோங்கிறது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸியான விஷயம் கிடையாது. பட்ஜெட் ஓகேங்களா, பட்ஜெட்னா காசு பட்ஜெட்டு, அப்புறம் சார்ஜர் இவ்வளோ தான் இருக்கும். அந்த சார்ஜரை வச்சுக்கிட்டு யாரோ தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தங்கிறாங்கன்னா அவங்க மூலமாக அப்படி போகிறது ஒரு பக்கம். இப்போ நிறைய பேர் வருவாங்க. பட் அது இண்டிகோ மாதிரியான ஒரு கம்பெனி, ஒரு வேர்ல்டு வைட் கம்பெனி, அவங்க வந்து ஒரு யூடியூபர் ஒரு இருக்கான அந்த வீடியோ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷம். ஸோ நான் கஷ்டமாக அது ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் எல்லாத்துலேயும். ஸோ அதில் வந்து எப்பா இல்லைப்பா கஷ்டப்படாத அப்படி போ அப்படின்னு கை பிடிச்சி விடுவாங்கள்ல. ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்றைக்கி இண்டிகோவை பார்க்குறேன். ஸோ இப்போ தாம்பரத்தில் உட்காந்துருக்கேன். 10:45 குருவாயூர் எக்ஸ்பிரஸ் எடுத்துருவாங்க. இடம் கிடச்சிருச்சு, நல்லா தூங்கிட்டு போகிறேன். ஸோ வேலை இருக்குது, இன்ஸ்டாவில் ரீல்ஸு, யூடியூப்பில் ரீல்ஸு எல்லாம் போட வேண்டிய வேலை இருக்குது. இந்த வீலாகும் உங்களுக்கு நேரத்துக்கு வந்து சேரணும், அதுவும் கொண்டு போய் சேர்க்கணும். எப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த வீலாக் முடியுதுன்னா முதல்ல இங்கேருந்து பாம்பே போகணும் இல்லையான்னு எனக்கு தெரியல. நிறைய பேருக்கு மேட்ச் டிக்கெட் எனக்கு கிடைக்கல. எதிர்ச்சியாக நான் தேடிக்கிட்டே இருந்தேன். பார்த்தா டிக்கெட் புக் பண்ணேன். பார்த்தா இந்தியா ஃபைனலில் இருக்காங்க. ஸோ போனேன். அங்கே பார்த்தா மழை, மேட்ச் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. திடீர்னு மழை நின்னது தான். அதுக்கப்புறம் மழை வரவே இல்லை. மேட்ச் நடந்தது. ரெண்டு மேட்ச் கொடுத்தாங்க. இந்தியா வின் பண்ணாங்க. வேர்ல்டு கப் முறையாக வின் பண்ணாங்க. இது போக எனக்கு அங்கே விஸ்வானு ஒரு பையன் நான் வந்து வரணுன்னே இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணி ஹெல்ப் பண்ணுறேன், நான் என்ன ஹெல்ப் பண்ணலாம்ங்கும் போது எனக்கு இங்கேருந்து எப்படி அதாவது மும்பை ஏர்போர்ட்லேருந்து நான் எப்படி அங்கே போகணும் ஸ்டேடியம் போது அந்த பையன் சொன்ன ரூட்டு, அந்த பையன் இல்லைன்னா என்னால் டைமுக்கு போயிருக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் மேட்ச்சு மழை முடிஞ்சு அப்புறம் இண்டிகோவோட அந்த ட்வீட்டு, இண்டிகோவோட காம்ப்ளிமெண்ட்ரி, இண்டிகோவோட அன்பு காதல் ஒரு வழியாக வந்துட்டேங்க. என் பயணம் எங்கள் ஊரில் ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 3ஆவது நாளில் சொல்லுவேன். ஒரு டெஸ்ட் மேட்சும் ஆடிட்டேன். 1ஆம் தேதி சாயங்காலம் கிளம்புனேன். 2ஆம் தேதி முழுக்க பாம்பே சென்னை அப்படின்னு போய் 3ஆம் தேதி இங்கே உட்காந்துருக்கேன் போகிறேன். ஐயோ கடவுளே, நடக்காதது நல்ல விதமாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. டயர்டாக இருக்கேன். கண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, வீலாக் பிடிக்கும் நான் நம்புகிறேன். கிட்டத்தட்ட ரொம்ப பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவ்வளோ இருக்குது. நான் இத்தனைக்கும் வந்து நான் டிஒய் பட்டேல் ஸ்டேடியம்லேருந்து கிளம்புனதுலேருந்து ஓகேங்களா நேராக சென்னை வந்து இறங்கின வரைக்கும் நம்மளுக்கு எதுவுமே காட்டலை. அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேணாம். அதில் பார்த்திக்கிட்டா அது தெரியல, சிறப்பாக இருக்காது. பட் காமிக்கல் என்ன நடந்தது போனோம்னு. ப்ளஸ் எனக்கு டைமும் டக்குன்னு அங்கே 2 மணிக்கு இருக்கும். 2 மணிக்கு இருந்தால் தான் நீங்கள் 3 மணிக்கு ஃப்ளைட் பிடிக்கும். 3 மணிக்கு இருந்தால் நீங்கள் வந்து இங்கே வந்து ஏற முடியும். இப்படின்னு எனக்கு எப்பயுமே அந்த டைம் பாம் அடியில் வைக்கிற மாதிரி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் எதுவும் காட்ட முடியல. நான் இப்போது இந்த வீலாக் முடிச்சுக்கிறேன். வீலாக் பிடிக்கும் நான் நம்புகிறேன். அடுத்தது இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் மேட்ச் கல்கத்தா அண்ட் கவுஹாத்தியில் நடக்க போகுது. 2 டெஸ்ட் மேட்ச்சுக்கு போகிறேன், வீலாக் பண்ண போகிறேன். அப்புறம்
சூப்பர் தேங்க்ஸ் மூலமா உங்களோட முடிஞ்ச உதவியை நம்ம சேனலுக்கு செய்யுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு ₹100 200 500 இருந்தாலும் அது உதவிகரமாக இருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. ஸோ சூப்பர் தேங்க்ஸ் கீழே இருக்கும், பட்டன் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. நான் இந்த சாண்ட்விச்சை சாப்பிட போகிறேன். பார்க்கலாம். பாய்ங்க.